நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட்டில் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் 1ல் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்டிகுலர் ஒரு டாபிக் தட் இஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாபிக் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ இதுக்கு ஏதாவது வந்து ஒரு ட்ரிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், இதை எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். செம்ம நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இது பண்ண போகிறதில்ல, எப்படி பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஓ படிக்கணும், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, டேரெக்டாக சம் போகவே கூடாது. எப்போவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா டேரெக்டாக சம் போகவே கூடாது. பேஜ் நம்பர் 214 இந்த பேஜ் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இந்த பேஜில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸோட ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதை தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஜ் நம்பர் 215ல் இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸு, டொனேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன நேச்சருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இது நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு எம்சிக்யூஸ் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு கான்செப்டும், அதாவது எந்த சைடு போடணும் அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டையும் இந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டையும் தெரிஞ்சுக்கிறாமையே வந்து சம் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சுக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை பார்க்குறனால உங்களுக்கு வந்து மேபி எம்சிக்யூ கேட்டாங்கன்னா உங்களால் கம்ப்ளீட்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஒன்று, அதுதான் ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ். அப்போ எம்சிக்யூவே நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியுதுன்னா அந்த கான்செப்ட் கிளியராக இருந்தால் நம்மளால் சம்ஸும் வந்து என்ன பண்ண முடியும், பக்காவாக பண்ண முடியும் இல்லையா. இந்த டிஃப்ரென்ஸ் படிவில் அவ்வளோ நல்லா நீட்டாக சூப்பராக இந்த அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்ன யூஸ்ஃபுல், என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்தாலே கிளியராக இருக்கும். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் டேரெக்டாக வந்து சம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் உங்களுக்கு ப்ராப்ளம். ஒன்றுமே தெரியாமல் போய் ஜீரோவில் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை புரிஞ்சுட்டு நீங்கள் போங்க, பக்காவாக இருக்கும், செம்மையாக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலும் அதில் ஒரு கான்செப்ட் கிளியராக. இப்போ கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். வாட் யூ மீன் பை கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ், வாட் யூ மீன் பை ரெவன்யூ டிரான்சாக்ஷன்ஸ், அதுவே தெரியாமல் நீங்கள் என்பிஓ போனீங்கன்னா எப்படி இருக்கும், புரியுதுங்களா. ரெவன்யூ டிரான்சாக்ஷனா என்ன, கேபிட்டல் டிரான்சாக்ஷனா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு தெரியணும்ல. ரெவன்யூ திரும்ப திரும்ப அன்றைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெகுலர் ஆப்ரேட்டிங் ரிலேட்டடாக சொல்கிறது. இப்போ கேபிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த அசட் வாங்குறீங்க இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல. இப்போ கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ அப்படிங்கிறதெல்லாம் மீனிங் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியராக கான்செப்டில் ஸ்டடியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ இதில் நல்லா கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் சம்மே போகணும். ஏன்னா நம்மள நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, இது சம் டாப்பிக்கு, அப்போது இந்த பர்டிகுலர் சம் டாப்பிக்கு வந்து நமக்கு இந்த கான்செப்ட் தேவையில்லை அப்படிலாம் கிடையாது. இது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இது பார்த்தா தான் நம்மளால் சம்ஸ் வந்து நம்ம இது பண்ண முடியும். சரி, இப்போ சம்முன்னு சொல்கிறோமே, அப்போ சம்மு எந்த மாதிரி சம் வந்து நம்ம பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு புக்கில் வந்து ஃபார்மெட்டுங்கிறது இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஃபார்மெட் வந்து கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா, கூகுளில் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃபார்மெட் சொல்லி போட்டிங்கன்னா நீட்டாக எவ்வளவோ பிடிஎஃப்ஸ் வரும், அதை பார்த்துக்கலாம். இல்லைன்னா +2 புக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்பிஓ பற்றி ஃபார்மெட்ஸ்னால நீட்டாக கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் என்னன்னாலும் பாருங்கள், எப்பயுமே பேஜ் நம்பர் 219 இருக்கக்கூடிய இலஸ்ட்ரேஷன் நம்பர் 14 பார்த்துட்டு தான் ஃபர்தராக எந்த சம்னாலும் நீங்கள் போகணும். சரிங்களா, எப்பயுமே சரி, என்பிஓ பார்க்குறதாக இருந்தால் கண்டிப்பாக இலஸ்ட்ரேஷன் நம்பர் 14 பார்த்துட்டு தான் நீங்கள் எப்போ ஏற்பட்ட சம்மாக இருந்தாலும் பார்க்கணும். ஓகே, மெயினாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஓப்பனிங்கு க்ளோசிங் சொல்கிறாங்களே, சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர் ஓப்பனிங் டேட்டு க்ளோசிங் டேட்டு, அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனிங் டேட்டு க்ளோசிங் டேட்டு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஓப்பனிங் டேட்டு க்ளோசிங் டேட்டு. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியராக இருக்கணும். ஒரு என்பிஓவில் நம்ம ஸ்கோர் பண்ணணும்னா இதில் கிளியராக இருக்கணும். விச் மீன்ஸ் எது வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணணும், எது மைனஸ் பண்ணணும், அந்த ரூல் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் இலஸ்ட்ரேஷன் 14 ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, அப்போ இதுக்குன்னு ஃபார்மெட் வந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம், நமக்கு வந்து கூகுளில் பார்க்குறீங்க உங்களுக்கு எங்கேயுமே செட் ஆகலைன்னா நமக்கு நம்மளே ஃபார்முலா க்ரியேட் பண்ணிக்கலாம்ப்பா. அதாவது நம்மளே என்ன பண்ணலாம், புக்கை பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ளஸ் மைனஸாக அந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதில் வந்து நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபார்மெட்டை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் இது மைனஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது ப்ளஸ் இது மைனஸ் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பனிங் இது ப்ளஸ் பண்ணுறாங்க, இந்த மைனஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே ஃபார்மெட்டாக ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் எல்லா ரூலையும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ சம்மில் வந்து உங்களுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கேட்டாங்கன்னா அப்போது ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கேட்டாங்கன்னா அப்போது ட்ரீட்மெண்ட் நடக்கும். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்கம்ங்கிறது நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணீங்கிறத மீன் பண்ணோம், ரிசிப்ட்டுங்கிறது அந்த இன்கமில் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் வாங்குறீங்கிறத மீன் பண்ணோம்.
ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த கான்செப்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதில் நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதில் நம்ம கிளியராக இல்லாமல் நம்ம எதுவுமே நம்ம இது பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து இருக்கு பாருங்களேன், எல்லாமே நீங்கள் என்ன ஒரு சம் எடுத்தாலும் சரி, அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ இப்போ என்பிஓவில் வந்து ஃபஸ்ட்டு இதை ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. ஒன்று புக்கில் நல்லா பாருங்கள், கிளியராக புரிஞ்சிடும். இப்போது நமக்கு வந்து நல்லா தியரிட்டிக்கல் நான் பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ, இவ்வளோ சம்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு இதில் ப்ராப்பரான ஒரு ஃபார்மெட் இல்லையே, நான் என்ன பண்ணட்டும்? ஒரு 2 to 3 சம்ஸ் பாருங்கள். அவங்க ப்ளஸ் பண்ணது மைனஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கே புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சைடில் ஃபார்மெட் மட்டும் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் இதை ப்ளஸ் பண்ணணும், இப்படி இருந்தால் இதை மைனஸ் பண்ணுறது நீங்களே. அதாவது நம்மளே அதை நம்ம க்ரியேட் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஃபார்மெட்டை கொடுத்து அதை பார்த்து நம்ம இது பண்ணும்போது அது இருக்கிறத விட நம்மளே இதை பார்த்து புரிஞ்சிக்கும் போது அதோட இது வந்து நமக்கு இன்னும் ஒரு நல்ல இது இருக்கும். இப்போ ஒரு ஃபார்மெட்டை ஒருத்தர் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அது ஓகே, பெட்டர். அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு ஃபார்மெட்டை உங்ககிட்ட எக்ஸ்பிளைனே பண்ணல, சும்மா ஃபார்மெட்டை மட்டும் கொடுக்குறாங்க, நீங்களாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மக்க பண்ணுற மாதிரி நீங்கள் போவீங்க இல்லையா? அப்போ இங்கே புக்ஸை பாருங்கள், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்காங்கிறத தெரிஞ்சு நீங்களே அதை பார்த்து. இப்போ ஓப்பனிங் டேட் 2021 சொல்லி அவங்க ப்ளஸ் பண்ணிப்பாங்க. அப்போ நீங்கள் ஃபார்மெட் சைடில் எழுதிக்கலாம், என்னது ஓப்பனிங்கை வந்து ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். அப்போது அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஃபார்மெட் நீங்களே ரைட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ்ங்கிறத வச்சுக்கணும், சரிங்களா? மெயினாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து அந்த மாதிரி சம்மாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது இந்த பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டாக இருக்கா, இந்த மாதிரி சம்மாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ரொம்ப மெயினான சம் பேஜ் நம்பர் 232 இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 20. இந்த சம் வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துருங்க. ஏன்னா இந்த ஒரு சம் பார்க்குறது வந்து உங்களுக்கு என்பிஓவோட டோட்டல் கான்செப்டை வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி பக்காவாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும்னா நம்ம பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதில் கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக இருந்துட்டு அந்த சின்ன சின்ன சம்லேருந்து ஸ்மால் சம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிக் சம் வரைக்கும் நம்ம போகணும். அப்போ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை பொறுத்த மட்டும் நீங்களே வந்து சம்மை பார்த்து இந்த சைடு போகணுங்கிற ஃபார்மெட்டை நீங்களே ரெடி பண்ணலாம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதிலே வந்து இது ப்ளஸ் இது மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபார்மெட்டை நம்மளே, அதான் நான் சொன்னல, இந்த அக்கௌண்ட்டு இது இந்த சைடு வருங்கிறத நம்மளே இந்த சம்மோட ஆன்சரை பார்த்து நம்ம ஃபார்மெட் ஃப்ரேம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம அப்படி தான், நான் இப்போ ஏதோ ஒரு ஃபார்மெட்டை நம்ம பார்த்து மக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு புரிஞ்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி வைஸ் வந்து என்ன ஆகும், கிடச்சிடும். அதுக்காக சொல்கிறேன். என்பிஓ விடலாமா வேண்டாமா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இதை விடுறது வந்து, இதை விட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேக்கில் நீங்கள் நிறைய டாபிக்ஸும் நீங்கள் விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அக்கௌண்ட் ஷார்டு, பார்ட்னர்ஷிப்பு, இதையும் விட்டு அதையும் விட்டு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஓகே, எல்லா சம்ஸும் பார்க்கணுமா ப்ரோ அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்படியே நான் சொல்ல மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, சப்ஸ்கிரிப்ஷனில் எப்போ ப்ளஸ் பண்ணணும், எதெல்லாம் மைனஸ் பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கோங்க. தென் அப்புறம் அந்த சின்ன சின்ன கான்செப்ட், இந்த பேமெண்ட்டு ரிசிப்ட்னு சொன்னாங்களே, அதிலெல்லாம் எதை ப்ளஸ் பண்ணணும், எதை மைனஸ் பண்ணணும், எந்த சைடு ஃபார்மெட், அவ்வளோதான். இது ஒரு 2 சம் 3 சம்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். 3 சம்ஸ் பார்த்தா கூட போதும் தான். எனி 3 ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதை தான் நான் சொன்னல, உங்களுக்கு புரிகிற வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஒன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா போதும். அதுக்காக புக்கில் இருக்க எல்லா சமயம் நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படிங்கிறது கிடையாது. என் டைமும் இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு டாப்பிக்கு, மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக நிறைய பேர் விட்டுட்டு போகிறனால வந்து அது நல்லது இருக்காது ஆக்சுவலாக, அதான் சொல்கிறேன். ஓகே, பார்க்கலாம்.